ஏ தோட்டக்காரனே, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்லுகிற கிளைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்லுகிற வேர்களை என்ன செய்வாய்? இவ்வளவுதான் இந்த கவிதை. பெண் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா, பெண் காதல் வயப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இச்சரித்தல் அப்படிமா சங்க இலக்கியத்துல வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருது. நம்ம வீடுகளில் டயலாக் எப்படி வரும்? இனிமே நீ பள்ளிக்கூடம் போக கூடாது, நீ வேலைக்கு போக கூடாது, நீ எங்கேயும் போக கூடாது, நீ கோயிலுக்கு போக கூடாது, உள்ள போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டுறதோடு மட்டும் இல்ல, அந்த வெளியே பக்கத்துல சேர் போட்டு அவங்க அப்பா ஈச்சர்ல உட்கார்ந்துருப்பார். இப்படி உட்கார்ந்து இருக்கப்ப இந்த பெண்ணோட மனநிலை, மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு சொல்றோம்ல, அது சொல்லுதான். ஏன் தோட்டக்காரனை, யாரு? தன்னை பெத்தவை, என்னை பெத்த தோட்டக்காரனை, நீ அவனை போய் பார்க்காதே, அவனுக்கு கடிதம் எழுதாதே, அவனோடு பேசாதே என்று சுவருக்கு அப்பால் செல்கிற கிளைகளை வெட்டலாம். ஆனால் அவனை நினைக்காதே என்று நீ என்னை சொல்ல முடியுமா? இப்ப கூட நான் அவனைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சொல்றாரு?